வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 3 இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான கோகோனட் புட்டிங் வந்து செஞ்சிடலாங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, அப்படி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குல்ல. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டு என்ன செஞ்சு கொடுக்குறதுன்றது ஒரே யோசனையாக இருக்குன்னா உடனே டக்குன்னு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். எந்த கப்பாலும் நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்களோ சேம் அதே கப்பில் தான் எல்லா பொருட்களுமே அளக்கணும், சரிங்களா? இந்த தேங்காய் கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான தண்ணி, நம்ம தேங்காய் எடுத்தோம்ல அதே கப்பில் அதே அளவுக்கு 3/4 கப் தேங்காய் அப்படின்னா 3/4 கப் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு பால் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க, பால் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போது இதை வந்து பால் மட்டும் எடுத்துடலாம். இதில் வந்து 2வது பால் 3வது பால் அப்படிலாம் எடுக்கக்கூடாது. இந்த ஒரே பாலோட ஓகே, அவ்வளோதான். பால் வந்து நல்லா திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம தேங்காய் எடுத்த அளவுக்கே தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து நல்லா திக்காக கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேங்காய் எடுத்தோம்னா அதே கப்பில் வந்து அதை விட குறைவாக, அதாவது அதில் வந்து 1/4 அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம், இல்லை கருப்பட்டி இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பட் கலராக இருக்கும். தேங்காய் புட்டிங்க்கு அப்படியே நல்லா ஒயிட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்ல. அதுக்காக தான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும் போது நம்மளோட புட்டிங் வந்து நல்லாவே வந்து திக்னஸ் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி தான் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல தேங்காய், பால் ப்ளஸ் வந்து சர்க்கரை, அதிலேருந்து ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்து நான் இதில் நல்லா கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ நம்ம புட்டிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நான்ஸ்டிக் கடாயாக இருந்ததுன்னா ஒட்டாமல் நமக்கு கிளியராக வரும். அதுக்காக தான் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க கலவை தேங்காய் பாலும் சுகரும் சேர்த்துட்டு லைட்டாக பாருங்கள், அந்த ஓரங்களில் வந்து லைட்டாக பொங்கி வருதில்ல, அந்த ஸ்டேஜில் உடனே நம்ம கலந்து வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இது கூட வந்து ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கணும். ரொம்ப நேரம் கழித்து நீங்கள் விட்டீங்க அப்படின்னா தேங்காய் பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுன்னா நல்லா திரண்டுரும். பால் திரிஞ்சு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து புட்டிங் நல்லா வராது. ஸோ அதனால் பால் திரையக்கூடாது. லேசாக அது சூடு ஆகும்போதே உடனே வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா அப்படியே நல்ல ஒரு வெண்ணெய் மாதிரி நல்லா அழகாக பாருங்கள், கலக்க அப்படியே சூப்பராக சாஃப்டாக வரும். அவ்வளோ அழகாக இருக்கும். கலக்கும் போதே லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம கலக்க சரியாக போயிடும். கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி தேங்காய் பால் அடுப்பில் ஊற்றின ஒட்டியுமே வந்து நம்ம கடாயில் ஊற்றின ஒட்டியுமே வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து ரெசிபி வீணாக போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம், லோ ஃப்ளேம் மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிட்டு லைட்டாக வந்து ஒரு பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இது மாதிரி பபிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆனோட்டியே அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம எதில் வந்து மோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதிலே வந்துட்டு இந்த கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையுமே வந்து விட்டுறலாம். இது மாதிரி வச்சுட்டு இதை அப்படியே வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கையில் வந்து தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக வச்சிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் நல்லா வந்து கொஞ்சம் ஷேப் கிடைக்கும். அதுக்காக, இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுக்காக 2 மணி நேரம் வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ஃப்ரீசரில் கிடையாதுங்க, ஃப்ரிட்ஜில் தான் வச்சதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே பிளேட்டில் வந்து அப்படியே மோல்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உள்ளே இருக்கும்போதே எப்படி ஷேக் ஆகுது பாருங்கள், அப்படியே ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபிலாம். நமக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடும்போது இந்த வெயிலுக்கு இதமாக இருக்கும். மேலே கொஞ்சம் அழகுக்காக ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் விட்டுக்கிறேன். பார்க்குறதுக்கு இன்னுமே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி பார்க்குறதுக்கும் சரி, சாப்பிட்றதுக்கும் சரி டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னதை உங்களோட ஃபீட்பேக்கை கீழே சொல்ல மறந்துடாதீங்க. அப்படியே ஸ்பூனில் எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வெண்ணெய் மாதிரி வருது பாருங்கள். அப்படியே நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.